3, 4, 5, 6, 7. நீங்க எக்ஸசைஸ் பண்ற சத்தம் இந்த மைதானம் முழுக்க பரவுது. காதுக்கு இனிமையா இருக்கு. பீ பண்ற நேரத்துல இவங்க கையில ஆயுதம் இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். சொல்ல போனா இது கத்தியால 8 திசையிலையும் வீசுறதுக்கான பிராக்டிஸ் செஷன். இனிமே நான் தான் இவங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் இன்சார்ஜா இருக்க போறேன். என் மனசுக்கு இது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த பீரியட்ல மட்டும் நீ இந்த பசங்களை விட்டு தூரமா இருன்னு சொன்னல. போர் அடிச்சா மண்ல கோட்டை கட்டி விளையாடும். கரசுமா மாஸ்டர், நீங்க ரொம்ப மோசம். பசங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. ஆனா அவங்க பிசிக்கல் எபிலிட்டிஸ் எங்க எல்லாரும் விட அதிகமா இருக்கு. போன தடவை ஆனதை மறக்க முடியுமா? இப்ப நீங்க எல்லாரும் சைடுல ஜம்ப் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க செய்யுங்க. ஒரு தடவை ரதமா கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சுலபமா ஆயிடும். அவர் இப்ப வேற லெவல்ல இருக்காரு. நல்ல வேலை பி டீச்சரா நமக்கு ஒரு மனுஷன் கிடைச்சிருக்காரு. ஓகே, மறுபடியும் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா கராசுமா மாஸ்டர், இந்த ட்ரைனிங் சுத்த வேஸ்டா தெரியுது. எங்களால இந்த பயிற்சி எல்லாம் பண்ணாம டார்கெட் அடிக்க முடியாதா? கொலை பண்றதுன்றது கூட ஒரு படிப்பு மாதிரி தான். பேசிக் சரியா இருந்தா ரிசல்ட் நல்லா இருக்கும். படிப்பு மாதிரியா? இசோகை, மைஹாரா, முன்னாடி வாங்க. உங்ககிட்ட இருக்கிற கத்தியை வச்சு என்ன தாக்குங்க. நிஜமாவா? நாங்க 2 பேரும் சேர்ந்தா மாஸ்டர்? இந்த கத்தி மனுஷங்களை காயப்படுத்தாது, அதனால தைரியமா தாக்குங்க. உங்களால என்ன தொட முடிஞ்சா இதோட நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். அப்படின்னா எங்களுக்கு ஓகே தான். வா. உங்களுக்கே தெரியுதா, நான் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கிறதுனால ஒரே நேரத்தில் 2 பேர் தாக்குனாலும் சமாளிக்கிறேன். உங்களால என்ன தொடவே முடியல. பிரமாதம். உங்களால என்னையே ஒன்றும் பண்ண முடியலன்னா மார்க் 20 ஸ்பீட்ல இருக்கிற அந்த மாஸ்டரை உங்களால எப்படி சாவடிக்க முடியும்? பாத்தீங்களா, நாம இங்க சின்ன பயிற்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பெரிய மண்கோட்டை கட்டிட்டான், ட்ரெஸ்ஸை மாத்திட்டான், டீயை கூட குதிக்க குதிக்க போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கான் பாருங்க. செம்ம ஃபாஸ்டா இருக்காரு. எப்போ மொத்த கிளாஸும் என்ன தாக்குற அளவுக்கு தகுதி ஆகுறீங்களோ அப்பதான் அவனை தாக்க முடியுங்கிற சின்ன நம்பிக்கையாவது உங்களுக்குள்ள ஏற்படும். இனிமே இந்த பிஇடி பீரியட்ல எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் நான் கத்துக் கொடுக்க போறேன். அசாசினேஷனோட எல்லா பேசிக்ஸும் நான் உங்களுக்கு கத்துக் கொடுப்பேன். சரி சார். ஓகே, இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். கராசுமே மாஸ்டர் பயன்படுத்துற மாதிரி இருக்காரு, ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்காருல்ல. நம்மளால கோரி மாஸ்டர் கொல்ல முடிஞ்சதுன்னா அவர் பாராட்டுவாரு. கண்டிப்பா பாராட்டுவாரு. இங்க பாருங்க கரசுமா மாஸ்டர், என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பிரிக்க பாக்குறீங்க. இது என்னால அனுமதிக்க முடியாது. தேவையில்லாம வளரிட்டு இருக்காத. இந்த ஸ்கூலோட முக்கியத்துவம் அதிகமாயிடுச்சு. அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு டீச்சர் இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. உன்னோட கான்ட்ராக்ட்ல படிச்சு பார்த்தனா கூட தெரியும், இந்த விஷயம் ரொம்ப தெளிவா எழுதிருக்கும். என்னோட டியூட்டியே அசாசின்ஸை தொடர்ந்து கண்காணிக்கிறது தான். கூடவே உன்னை கொல்றதும் என் கடமை தான். பதிலுக்கு என்னாலேயும் உங்களை சாகடிக்க முடியும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்தா விட்டுடுவேன். இனிமே என்ன கோரா மாஸ்டர் தான் கூப்பிடணும். அடுத்த 6th பீரியட் கண்டிப்பா குவிஸ் இருக்கும். இனிமே வீட்டுக்கு லேட்டா தான் போகணும் போல இருக்கு. ஹேய் நகிசா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கர்மா, நீயா? நீ எப்ப திரும்பி வந்த?実行するときそれがかっこいいこと知ってるさ。探して僕らは殺伐思いは迷えど進む。右手と右足一緒に出そうだ。なんだイライラの波動は僕らの存在の証明。月を見上げ高まる。さっさっさっさっさとさやりきってないからやりきれない。やりきってないからやりきれない。現状打破を小さな声でやがて絶叫したくなる。ああやりきってないからやりきれない。やる
げてみたいんだされど青春は未来へ行こうさあさあさあ青春殺伐論இவர்தான் அந்த கோரோ மாஸ்டரா? என்ன இது பார்க்க ஆக்டோபஸ் மாதிரியே இருக்காரு. கார்மா ஆக்கபானாங்கிறது நீதானே? சஸ்பென்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா முத நாளே லேட்டா வந்தது தப்பு. இனிமே நான் கண்டிப்பா இப்படி நடக்காம பாத்துப்பேன் மாஸ்டர். நீங்க என்ன கராமானே கூப்பிடலாம். உங்களை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம் மாஸ்டர். இந்த வருஷம் ரொம்ப சுவாரஸ்யமான வருஷமா உங்க எல்லாருக்கும் இருக்க போகுது. பரவாயில்ல, நல்லா ஃபாஸ்டா தான் இருக்காரு. உங்களுக்கு எதிராக இந்த ஆயுதங்கள்லாம் நல்லா வேலை செய்யணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த ஆயுதத்தை குட்டி குட்டி பீஸாக்கி என் கையில ஒட்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் நடிக்கிறேன்னு தெரியாம இவ்வளவு ஈஸியா ஏமாத்திட்டீங்களே. ஆனா தெரிஞ்சதும் டக்குன்னு பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டீங்க. பெரிய ஆளு தான், நல்லா தவளை மாதிரி பண்றீங்க. இதுக்கு முன்னாடி யாரும் அவரை இவ்ளோ காயப்படுத்தினது கிடையாது. இதுதான் முதல் தடவை. குரோ மாஸ்டர்னா கொல்லவே முடியாத மாஸ்டர்னு கேள்விப்பட்டேன். ஆனா உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப அப்பாவியா இருப்பீங்கன்னு தோணுது. நாகிசா, இந்த கர்மா ஏன் அவரை கோவப்படுத்தி பாக்குறான்? அது ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் நாங்க 2 பேரும் சேர்ந்து படிச்சோம். ஆனா அவனோட மோசமான நடத்தையை பார்த்து தான் அவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால தான் அவனை இ கிளாஸ்ல கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆனா இந்த இ கிளாஸ்ல அவன் எல்லாரை விட டாப்பா இருப்பான் போல இருக்கு. என்ன சொல்ல வர நீ? ஆபத்தான ஆயுதத்தோட புத்திசாலித்தனமும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த கர்மாவும் செயல்படுவான். பயந்து ஓடிடாதீங்க கோரோ மாஸ்டர். அடி வாங்கின வழி எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். அதுக்கு தயாராயிருங்க. ரொம்ப நேரமா மாஸ்டர் அந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை செவரை உடைச்சிட்டு இருக்காரா என்ன? கர்மா பண்ண வேலை அவரை கோவப்படுத்தி இருக்கு. அதனாலதான் கோவமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த டென்டக்கல்ஸ் கூட அந்த டேமேஜால ரொம்பவே சாஃப்ட் ஆயிடுச்சு. வேணா பாருங்களேன். போது நிறுத்துங்க. ஏன் செவரை குத்திட்டே இருக்கீங்க? குயிஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்ல. மன்னிச்சிடு. ஓய் கர்மா, ஏன் உணர்ச்சி வசப்படுற? இப்ப அந்த மான்ஸ்டரை கோவப்படுத்திட்ட பாத்தியா? அவன் என்ன பண்ணாலும் நாம தலையிட வேணாம். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியும்ல உனக்கு? அவர் கோவப்படுறாரோ இல்லையோ, நீ மட்டும் நல்லா கோவப்படுறிய டெராசக்கா. அவ்வளவு பக்கத்துல இருந்து யாராவது உன்னை தாக்குனா நீ உன் பேண்ட நினைச்சிருவ. யார பத்தி என்ன வார்த்தை பேசுன? நான் உன்னை என் பேண்ட நினைக்க மாட்டேன். 3 பேரும் நிறுத்துங்க. டெஸ்ட் நடக்கும்போது என்ன சத்தம் இது? முதல்ல நீ சத்தம் போடுறது நிப்பாட்டு. பனிஷ்மென்ட் கொடுக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சார் ரொம்ப சாரி சார், மன்னிச்சிருங்க சார். நான் என் டெஸ்ட்டை முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் ஃப்ரீயா உட்காந்து ஜெலாட்டோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதெல்லாம் சாப்பிட கூடாது. அந்த ஜெலாட்டோவை நேத்து தான் இத்தாலியில இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஓ ஐ அம் சாரி. ஸ்டாஃப் ரூமுடைய ஃப்ரீசர்ல இருந்துச்சு, அதான் எடுத்துக்கிட்டேன். சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இது உருகிட கூடாதுன்னு அவுட்டர் ஸ்பேஸ் வழியா நான் எடுத்துட்டு வந்தேன், தெரியுமா? அப்படியா? சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன கொன்னுடுவீங்களா? நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா உங்ககிட்ட இருந்து இதை நான் புடிங்கிப்பேன். அதை என்கிட்ட கொடு. ஆன்டி டீச்சர் பெல்லட்ஸா? மறுபடியும் நல்லா ஏமாந்தீங்களா மாஸ்டர்? நான் திரும்ப திரும்ப பழைய டெக்னிக்கை தான் பயன்படுத்துவேன். மத்தவங்க சேருவாங்களா இல்லையான்னு எனக்கு கவலை இல்லை. நான் செய்யறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தாராளமா என்ன கொல்லலாம் கோரோ மாஸ்டர். ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை மாஸ்டர் மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒரு குலகார மான்ஸ்டரா தான் எல்லாருக்கும் தெரிவிங்க. இவ்வளவு நாளா மாஸ்டரா தெரிஞ்ச நீங்க என்னால மான்ஸ்டரா தெரிய ஆரம்பிப்பீங்க. என் பேப்பரை வச்சுக்கோங்க, எல்லா ஆன்சரும் கரெக்டா தான் எழுதியிருக்கேன். போயிட்டு வரேன் மாஸ்டர். நாளைக்கு ஒரு புது கேம் விளையாடலாம். இந்த கர்மா இருக்கானே, இவன் உண்மையிலேயே ரொம்ப பெரிய கேடிதான். இதோ இப்ப நீங்க பாத்தீங்களா, கொரோ மாஸ்டர் பத்தி எல்லாம் தெரிஞ்சும் கூட எதை பத்தியும் கவலைப்படாம அவரை தைரியமா எதிர்த்து நின்னான். தான் புத்திசாலித்தனத்தால கோரோ மாஸ்டர் மாதிரியான ஒரு ஆளை கூட அதிர வச்சுட்டான். அவன் உண்மையாவே பெரிய புத்திசாலித்தனமான ஒரு பையன்தான்.
அவனோட திறமையை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. அவன் அடுத்தவங்களோட மூளைய வச்சு நல்லா விளையாடுவான். எல்லாத்தையும் சொதப்பிட்டான். இப்ப அவனால மறுபடியும் நான் ஜெல்லாட்டை வாங்க இட்டாலிக்கு போய்கிட்டு இருக்கேன். அவன் புத்திசாலி தான், அதுவும் இல்லாம நல்ல படிப்பாளியும் கூட. அவன் சொல்றது கரெக்ட் தான். நான் ஒரு நல்ல மாஸ்டரா இருக்கணும்னா எக்காரணம் கொண்டு அவனை காயப்படுத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த பையனை நான் எப்படி கையாளுறது? நாளைக்கு பார்க்கலாம் நகிசா. பாய் பாய். ஏய் அங்க பாரு, அவன் நாகிசா தானே? அவன் கண்டிப்பா இ கிளாஸ்ல இருந்து தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். முட்டா பையன், அவனால இந்த ஜென்மத்துல இந்த கேம்பஸை விட்டு வெளியே வர முடியாது. அது மட்டுமா என்ன, அந்த ஆகாபானே இருக்கானே, அவனும் சஸ்பென்ஷன் முடிஞ்சு இ கிளாஸுக்கு தான் போயிருக்கான். ஆமா, அந்த இடமே ஒரு நரகம். என்னெல்லாம் அங்க போ சொன்னா அதுக்கு பதிலா நான் தற்கொலை பண்ணிப்பேன். நிஜமாவா? உனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்கா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஆகாபானே, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் மறுபடியும் இன்னொரு சஸ்பென்ஷன் வாங்குறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? நீயே சொல்லு. கர்மா நீயா? இங்க பாரு நகீசா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். குரோ மாஸ்டர் பத்தி உனக்கு சில விஷயங்கள் தெரியும்னு எனக்கு தோணுது. ஆமா, கொஞ்சம். அவர் ஆக்டோபஸ்ன்னு சொன்னா அவருக்கு பயங்கரமா கோவம் வருமா என்ன? ஆக்டோபஸா? அநேகமா இதோட உல்டா. அவர் தன்னையே ஆக்டோபஸா வரைவாரு. கேம்ல கூட ஆக்டோபஸை தான் சூஸ் பண்ணுவாரு. அவர் மண்ணை தோண்டும் போது கூட ஆக்டோபஸ் ட்ராப். அவர் அந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பண்றாருன்னா ஆக்டோபஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்றது அவரோட ட்ரேட்மார்க்கா இருக்கலாம். கோவம் வராது. அதான் விஷயமா? அப்ப சரி, இப்பதான் என் மூளைக்குள்ள ஒரு ஐடியா வருது. கர்மா, நீ இப்ப அடுத்து என்ன பண்ண போற? இப்போதைக்கு நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். அதாவது இவர் உண்மையிலேயே பெரிய மான்ஸ்டரா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். கடைசியில பார்த்தா ஒரு சாதாரண மாஸ்டரா தான் இருக்காரு. நான் ஒரு சாதாரண மாஸ்டர் தான் கொல்ல போறேன்னு எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய மாஸ்டருக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் தான் நான் கொல்ல போறேன். பாதியிலே விழுந்துருச்சு. மொத்த காசு இப்படி ஜல்லாட்டாக்கே வீணா போயிடுச்சு. இப்ப சம்பளம் வாங்குற வரைக்கும் என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு நான் இப்ப வேற ஏதாவது தான் ஐடியா பண்ணணும். எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க கோரா மாஸ்டர், அது நீங்க தானே நினைச்சு நான் அதை கொண்டுட்டேன். அதை இங்க கொண்டு வரீங்களா? நான் எடுக்கிறேன். தாராளமா கொண்டு வரேன். கிட்ட வாங்க கோரோ மாஸ்டர். இனிமே நான் உங்களுடைய உடலை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை கொன்னாலே நீங்க செத்துருவீங்க. இப்ப நான் உனக்கு காட்ட போறேன் கார்மா. செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருந்து நான் திருடினேன் இந்த ட்ரில் டென்டிகல்ஸ் மற்றும் மிசைல் ஃபயர் பவரோட சக்தியை. இங்க பாரு, நான் ஒரு புது ஸ்டூடெண்ட கொண்டுடுவேன் நீ நினைச்சியா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம தான் வந்திருக்கேன்னு. அதனாலதான் மாக்கோட ஸ்பீட்ல நான் உனக்கு இதை செஞ்சிருக்கேன். இதை நீ சாப்பிட்டனா உன்னோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்பிடு. என்ன கார்மா, ஒரு மாஸ்டரா ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்க வேண்டியது என்னோட கடமை. எந்த மாஸ்டரும் ஸ்டூடெண்ட்ஸை கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நீ எத்தனை தடவை வேணாலும் என்ன கொல்ல முயற்சி பண்ணலாம். நீ எத்தனை தடவை முயற்சி பண்றியோ அத்தனைக்கு நான் பதிலடி கொடுப்பேன். ஆனா கடைசியில நீ மொத்தமா சோர்ந்து போயிடுவேன். ஆனா நான் சோர்ந்தே போக மாட்டேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த நம்பர் இந்த இடத்துல வரும்போது இந்த நம்பர் கட் ஆயிடும். நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு புரியலன்னா தாராளமா கேளுங்க. நான் வேற ஒரு முறையில சொல்லி தருவேன். கண்டிப்பா அந்த முறையில உங்க எல்லாருக்கும் புரியும். எல்லாரும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கார்மா, இவ்வளவு ஸ்லோவா சுட்டனா எப்படி என் மேல படம்? இங்க பாரு, நான் பிடிச்சிட்டேன். இந்த கேப்ல நான் உனக்கு மேனிக்யூரே பண்ணிட்டேன். நெயில் பாலிஷ் உன்னோட கைக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்புறம் உன்னோட சமையல் எப்படி வருது பூவா? சரியா இருக்கான்னு தெரியல. ஓரளவுக்கு பண்ணிருக்கேன், ஆனா டவுட்டா தான் இருக்கு. இரு, நான் டேஸ்ட் பாக்குறேன். ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா நீ? அதை இப்படி பண்ணணும்.
என்னோட ஏப்ரனை போட்டுக்கிறதுக்கு நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கார்மா. சூப்பு பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. நீ இதை தட்டி விடும்போது சூப்போட ஒவ்வொரு துளியும் நான் நிதானமா எடுத்துட்டேன். இதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிருக்கேன், டேஸ்ட் பாரு. ரொம்ப ருசியா இருக்கு மாஸ்டர். மண்ண கவுனியா வேஸ்ட். கோரு மாஸ்டர் கிட்ட நிறைய பலவீனங்கள் இருக்கு. அடிக்கடி அவர் வழுக்கி விழுவாரு. அப்படி விழும்போது பதட்டத்துல அவரோட ஸ்பீட் மனுஷங்க ஸ்பீடுக்கு வந்துரும். ஆனா கர்மா அவனோட சர்ப்ரைஸ் அட்டாக்ல எவ்வளவு சிறந்து விளங்கினாலும் மறுபடியும் நீ உன்னோட முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்ட போல இருக்கே. உனக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கோரு மாஸ்டர் அவனுக்கு அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த அசாசினேஷன் ஜெயிக்காத வீடியோ கேம் மாதிரி. படிப்பு எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமானது. இங்க பாரு கர்மா, நீ டென்ஷன் ஆகாத. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை அழிப்போம். கோரு மாஸ்டர் ஒரு தடவை அவரோட பார்வையை உன் மேல வச்சுட்டாருன்னா உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ மாட்டிப்ப. அவர் இங்க இருக்கிற மத்த மாஸ்டர்ஸ் மாதிரி கிடையாது. மாஸ்டர் மாதிரி. ஆகாபானே, நீ சொல்றது கரெக்ட். நீ சண்டை போடுறதுல சிறந்தவன். உனக்கு சில பிரச்சனைகளும் இருக்கு. நீ சரியான பாதையில போற வரைக்கும் ஒரு டீச்சரா நான் எப்பவும் உனக்கு துணையா தான் இருப்பேன். இல்ல வேண்டாம், இந்த வேலையை நான் தனியால தான் செய்வேன். என்ன பண்ணாலும் அவரை கோவப்படுத்த முடியல. ஆனா அவரை கொன்னுதான் ஆகணும். கார்மா, இன்னைக்கு உனக்கு நான் பிரமாதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப கூட நீ என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம்ப்பா. உனக்கு இன்னும் நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் நான் கொடுப்பேன். இது சும்மா பக்கா பண்ணிக்கிறதுக்காக. ஆமா, நீங்க உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் தானே மாஸ்டர்? ஆமா. ஒரு மாஸ்டர்னா எப்படி இருக்கணும்? தன்னோட உயிரை பணைய வச்சாவது தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உயிரை காப்பாத்தணும். கண்டிப்பா. ஒரு மாஸ்டரா அது என்னோட கடமை. அப்ப சரி, என்னை காப்பாத்துங்க. என்னாலையும் உங்களை கொல்ல முடியும். கொன்னே தீருவேன். இப்போ என்ன நடக்க போகுது? எனக்கு உதவி நீங்க குதிச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களை கொன்னுடுவேன். நீங்க என்ன சாக விட்டுட்டீங்கன்னா உங்க மாஸ்டர் வாழ்க்கை முடிஞ்சிரும். எனக்கு இப்ப பார்த்து எல்லா விஷயங்களும் கண்ணு முன்னாடி வருது. நீங்க நல்லா இருக்கீங்களா சென்பாய்? என்ன 3 அந்த 3 தானா? அடு கேவலம். தலையெழுத்து சரியில்லைன்னா மட்டும்தான் அங்க போக முடியும். அப்போ நான் சரியான பாதையில தான் இருக்கேன். ஒரு மோசமான ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துறதுல என்ன தப்பு? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தானே. இல்ல ஆகாபானே, இதுக்கு நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் நீ பண்ணது தப்பு. உனக்கு மூளை கீழே கெட்டு போயிடுச்சா என்ன? இயர் 3 ஸ்டூடெண்ட் காயப்பட்டிருந்த நேரத்துல நீ எங்க போயிருந்த சொல்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். நீ கிளாஸ் பக்கமா சேர்ந்து ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை காயப்படுத்திருக்க. இதனால அவனால எக்ஸாம் எழுத முடியாம போனா அதுக்கு மொத்த காரணமும் நீயா தான் இருப்ப. எப்பவும் நீங்க என் பக்கம் தான் இருக்கணும். இருப்பேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அச்சோ, அவர் செத்துட்டு இருக்காரு. உன்னோட கிரேட்ஸ் மட்டும்தான் உனக்கு சாதகமா இருந்த ஒரே விஷயம். என்ன பண்ணாலும் நீ அதனாலதான் எல்லாருக்கும் மேல இருந்த. ஆனா நீ இப்ப என் கரியரை பாழாக்கிட்ட. அதுதான் என்னால தாங்க முடியல. என்னோட பார்வையில என் மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. இப்ப நான் உன்னை இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். வாழ்த்துக்கள் ஆகாபானே, நீ உன்னோட 3வது வருஷத்தை கிளாஸ்ல ஆரம்பிக்க போற. அவர் என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷமே அவர் செத்துட்டாரு. கோரோ மாஸ்டர், நான் என் 2 கைகளால உங்களை கொல்ல போறேன். உங்களுக்கு என்ன மாதிரி மரணம் வேணும்? என்ன கொல்றதுக்காக உன்னோட உயிரையே நீ பணைய வச்சிருக்க. உன்னை நான் பாராட்டுறேன். என்னோட மார்க் ஸ்பீட்ல நான் உன்னை காப்பாத்தனா அந்த வேகத்தை உன்னோட உடம்பு தாங்காது. ஒருவேளை நான் நிதானமா குதிச்சிருந்தா ஈஸியா நீ என்ன சுட்டிருப்பேன். அதனாலதான் இப்படி ஒளிஞ்சிருந்து பின்னாடி இருந்து நான் உன்னை காப்பாத்தினேன். அடச்ச, உங்க டென்டக்கல்ஸ் இன்னும் என்னெல்லாம் வேலை பண்ணும்? உன்னால இப்ப என்ன ஷூட் பண்ண முடியாதே. உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கவா? உன்னோட இந்த மாஸ்டர் உன்னை சாக விட மாட்டான், கவலைப்படாத. அதனால நீ இனிமே என்ன முழுசா நம்பலாம். போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. நான் என்ன பண்ணாலும் இவர் சாக மாட்டாரு. அவர் இந்த மாஸ்டர் வேலைய ரொம்ப நல்லாவே செஞ்சிட்டு இருக்காரு.
இந்த கார்மா சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. நீ பேசுறது எனக்கு கேட்டுச்சு. இவரை கொல்ல அதுதான் சரியான வழின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஓ, அப்படின்னா உங்ககிட்ட இனிமே ஐடியாவே இல்லையா? ஆனா உனக்கு போட்டு வர்றதுக்கு நான் நிறைய விஷயங்களை தயாரா வச்சிருக்கேன். சைஸ் எல்லாம் ஓகேவா, இல்லனா வேற எதனா சைஸ் வாங்கணுமா? இப்பவும் இவர் என் கண்ணுக்கு ஒரு கொலகாரனா தான் தெரிகிறாரு. ஆனா இப்ப கொஞ்சம் வித்தியாசமா தெரிகிறாரு. குரு மாஸ்டர், உங்களை கொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப உற்சாகமா தான் இருக்கான். இனிமே உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, வா நகீசா போலாம். போற வழியில ஏதாவது சாப்பிடுவோம். அது என்னோட பர்ஸ், என்கிட்ட கொடுத்துட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எனக்கு ஸ்டாஃப் ரூம்ல தான் கிடைச்சது. நான் எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு தர மாட்டேன். அதை எந்த திருப்பி கொடுத்துட்டு போ. சரி வச்சுக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட பர்ஸ் காலியா இருக்கு. அதுல ஒன்றும் பெருசா இல்ல. டொனேட் பண்ணதான் நினைச்சுக்கோங்க. நாங்க எங்க டென்டிகல்ஸ் மாஸ்டரா கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன இருந்தாலும் எங்களோட அசாசினேஷன் கிளாஸ் ரூம் இல்லையா? ஆனா எப்ப அவரை கொல்லுவோம்னு மட்டும் எங்களுக்கு தெரியாது.検索赤ガエル、必要に向こう岸へ渡ることを繰り返す赤ガエルを見て無理ゲーに無駄な努力を傾けているように感じていた語り手の心情はどう変化していったのでしょうか。わかりますかカルマ君。次回暗殺教室大人の時間。